ஒரு குரங்கு 12 மீட்டர் உயரம் உள்ள கம்பத்தில் ஏறுது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பத்தோட ஹைட்டு வந்து 12 மீட்டர். அதை எழுதிக்கிட்டேன். அது முதல் நிமிடத்தில், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு 2 மீட்டர் மேலே ஏறுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏறுது அப்படிங்கிறதுனால மேலே நோக்கி சும்மா அம்புக்குறி நான் வச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நிமிஷத்தில் 1 மீட்டர் கீழே நழுவி விழுது அப்படிங்கிறாங்க. அப்போ 1 மீட்டர் கீழே இறங்குது. ஓகேவா? ஸோ ஏறுது, அதனால் அதை ப்ளஸில் வச்சுக்கலாம். இறங்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம மைனஸில் வச்சுக்கலாம். இப்போ -1ன்னு போட்டுக்கிறேன். அப்போ 2 நிமிஷத்தில் குரங்கு எவ்வளோ ஏறி இருக்கும்? இது ரெண்டையும் கூட்டினா 2. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும்ல. ஸோ 2 + -1. அப்போது 2 நிமிஷத்தில் குரங்கு வந்து இது ரெண்டையும் கழிச்சா 1ன்னு வரும். அப்போ 2 நிமிஷத்துக்கு 1 மீட்டர் ஏறுது. அப்போ மொத்தம் நமக்கு வந்து எத்தனை நிமிடங்களில் குரங்கு வந்து கம்பத்தின் உச்சியை அடையும் கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்தம் 12 மீட்டர் இல்லையா? அப்போ 2 நிமிஷத்துக்கு 1 மீட்டர் ஏறுது. அப்போ 12 மீட்டர் ஏறுறதுக்கு 24 நிமிஷம் ஆகும் அப்படி சொல்லி போட்டிங்கன்னா அது கிடையாது, அது தப்பு. அப்போ கரெக்டாக எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 1 மீட்டரை 2 நிமிஷத்தில் ஏறும். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு 10 மீட்ரு எவ்வளோ நேரத்தில் ஏறும்னு பார்ப்போம். 10 மீட்ரு எனக்கு வந்து 20 நிமிஷத்தில் ஏறும் இல்லையா? ஓகே, ஸோ நான் 20 நிமிஷம்னு எழுதிக்கிட்டேன். நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்தில் நம்ம குரங்கு வந்து 2 மீட்டர் மேலே ஏறும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் கொடுத்ததை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் பிரச்சனை இல்லை, மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 21வது நிமிஷத்தில் அது கண்டிப்பாக மேலே 2 மீட்ரு ஏறி இருக்கும். 12 மீட்ரு ஆயிடுச்சு ஆல்ரெடி, அது ஃபுல்லாக அடைய வேண்டிய தொலைவு அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அது எதுக்கு கீழே இறங்கணும்? அப்போ 21 மினிட் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.